ஹாய் கைஸ், எபிசோட் 7க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிமேல் நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளோட எண்டோக்ரைனாலஜி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு நம்மளோட கிளாத்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸும் மில்க்கும் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு கிளாஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இன்னையிலேருந்து எனக்கு இன்டர்னல் மெடிசனில் ஹெப்படாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்க தேவையில்லை. ஸோ நான் படிக்கிற காலேஜில் தேர்ட் இயர் வரைக்கும் கிளாஸஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் நடக்கும். ஃப்ரம் ஃபோர்த் இயர் ஆன்வர்ட்ஸ் நம்மளோட எல்லா கிளாஸஸுமே ஹாஸ்பிட்டல்ஸில் கிளினிக்கல் ரொட்டேஷன் பேசிஸில் கிளாஸஸ் நடக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த புளியோதரை மிக்ஸ் தான் நம்ம செஞ்சோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபேவரட் ரெசிபின்னு சொல்ல மாட்டேன். எப்போல்லாம் ஈஸியாக சமைக்கணும்னு நினைக்கணும் அப்போ சமைச்சிட்டு கிளம்பிடுவேன். இன்னைக்கு நான் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் எனக்கே தெரியாது. ஸோ கூகுள் மேப்ஸ் பார்த்து தான் நம்ம கரெக்டாக போகணும். இப்போ ஜார்ஜியால டைம் வந்து கரண்ட்லி 5 PM. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சன்செட்டே ஆயிருக்காது. எவ்வளோ வெளிச்சமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வந்தாச்சு. இங்கே தான் நமக்கு வந்து இனிமேல் கிளாஸஸ் நடக்க போகுது. நம்மளோட டாக்டர் வந்து வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் வந்தோடனே இன்னைக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு பாஸ்மதி ரைஸ்லாம் ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு கைஸ். ஸோ பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் வாங்கிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பாய்.